ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை வழக்கம் போலே நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் இந்த ஈரான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் சில பாசிட்டிவான டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அதன் காரணமாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மறுபடியும் திறக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. ஸோ அதனோட விளைவை க்ரூட் ஆயிலோட விலை விழுந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள், நம்மளோட அரசாங்கத்துக்கிட்டேருந்து சில செய்திகள் வந்திருக்கு. அதனால் எந்த கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான ரியாக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். குறிப்பாக இனிமேல் நம்மளோட டூ வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் இல்லைன்னா பெட்ரோலே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரப்போகுது. அதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்க போகிறாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ட்ரேடர்ஸ்க்குமே அது பிரச்சனையாக இருக்குது. அதனால் ஏகப்பட்ட எதிர்ப்பு குரல்கள் இந்தியா ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ அதை பற்றி சில அப்டேட்ஸும் இருக்குது. செபியும் கூட இன்றைக்கி மத்தியானம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருவோம். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணாலே போதும். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக்ஸ் விசி நியூஸ். இன்றைக்கி கிட்டத்தட்ட 27 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் வந்திருக்கு. அதனால் நாளைக்கு அந்த கம்பெனிஸில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை நம்மளால் பார்க்க முடியும். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் நேற்று ஈவினிங்லேருந்தே சில பாசிட்டிவான அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் மார்க்கோ ரூபியோ அவங்களோட ஸ்டேட் செக்ரட்டரி என்ன சொல்கிறாருன்னா, பேச்சுவார்த்தை ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, ஆனால் இன்னமும் கூட எந்த விதமான அக்ரிமெண்ட்டுக்கும் நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் நைட்டு ஒரு 9:30 மணிக்கு ஈரான் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வருது. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் சி மைன்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, கடலில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகள், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் யூரோப்புக்கு பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுவே ஒரு மேஜர் ஷிஃப்டாக பார்க்க முடிஞ்சது டிஎஸ்கலேஷனை நோக்கி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சோர்ஸாக தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக் பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு ஓமனோட பேச்சுவார்த்தையில் இருக்கும். அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப பாசிட்டிவாக முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு விடியற் காலையில் கத்தார் இதை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆமாம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மேனேஜ் பண்ணுறது சம்மந்தப்பட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது ஒரு இன்ட்ரீம் ஹார்மோஸ் டீலாக நாங்கள் டிராஃப்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதை யூஎஸ் அஃபிஷியல்ஸ்கிட்டையும் ஈரானோட அஃபிஷியல்ஸ்கிட்டையும் நாங்கள் காட்டி அப்ரூவலும் வாங்கிட்டோன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது அமெரிக்கா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த மாதிரியான அக்ரிமெண்ட் நாங்கள் சைன் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஈரானை கண்ட்ரோல் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு லேசாக உதைக்குது. ஏன்னா இப்போயும் கூட ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் டோல் வாங்குறதுக்கான எல்லா அதிகாரமும் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை எங்கள் கட்டுப்பாட்டிலேருந்து விட்டு கொடுக்க மாட்டோன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல இந்த ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தையும் கலைஞ்சு போயிடுமோன்ற ஒரு பயத்தையும் நமக்கு உண்டாக்குது. இருந்தாலும் கூட க்ரூட் ஆயிலோட விலை விழுந்திருக்கு. காரணம், மார்க்கெட் எப்பயுமே அடுத்து என்ன நடக்குன்றது இப்போவே ப்ரைஸிங் பண்ண பார்க்கும். அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை ப்ரைஸிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது நடக்கிற மாதிரி இருந்தாலே அதுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கே நடந்து முடிஞ்சிடும். அதனால தான் இன்னைக்கு இல்லை, நேற்று நம்மளோட மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து இன்றைக்கி காலையில் நம்மளோட மார்க்கெட் 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஆனால் எண்ட் ஆஃப் தி டேல ப்ராஃபிட் புக் ஆச்சு. அண்ட் அமெரிக்க ஊடகங்கள் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, சிபிஎஸ் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஈரானுடனான போரில் அமெரிக்கா கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட இருந்த லாங் ரேஞ்ச் ப்ரிசிஷன் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸுக்கு, டிஜிட்டல் ஃபாக்ஸுக்கு கொடுத்த செய்தியில் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா கிட்ட எங்களுக்கு தேவைக்கும் அதிகமான வெடிப்பொருட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெடிப்பொருட்களை உற்பத்தியை நாங்கள் அதிகரிக்க போகிறோம். அண்ட் அதிகரித்து எங்களோட நட்பு நாடுகளுக்கு, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு பிரசிடென்ட் ட்ரம்ப். அண்ட் ஆக்சியோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸும் ஈரானும் ஒரு இன்ட்ரீம் அக்ரிமெண்ட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க நாளைக்குள்ளார. அதாவது இதை இன்னைக்கு விடியற் காலையில் சொல்கிறாங்க. அது இன்றைக்கும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை நாளைக்குன்னு எடுத்துக்கலாம். நாளைக்குள்ளார இந்த அக்ரிமெண்ட்டை பற்றின தகவல்கள் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்துறது உண்மைதான், அதுக்காக உடனடியாக நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறப்போன்றதுக்கான எந்த விதமான உத்தரவாதமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு $79 போயிருந்தது ஒரு ஸ்டேஜில் க்ரூட் ஆயிலோட. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன அப்டிக் பார்க்க முடிஞ்சது. ஆனால் டெலிகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மட்டும்தான் இந்த தகவலில் சொல்லியிருக்காங்க. டெலிகிராஃபில் ஒரு ஆர்டிகல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானும் ஓமனும் அமெரிக்காவும் எல்லாருமே சேர்ந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்காவில் எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கோ அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். அதாவது கட்டாயமாக நீங்கள் காசை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை,
தேவைப்படுறவங்க கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்க போகுது. ப்ளஸ் ஒரு வாலண்டரி ஃபண்டை வந்து உருவாக்க போகிறாங்க. இந்த ஃபண்டில் வந்து கல்ஃப் நாடுகள் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ண போகிறதா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் செக்யூரிட்டி சார்ஜஸாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எப்படி எவால்வ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் யாருக்குமே தெரியல. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் இல்லைனா நாளைக்கு காலையில் மத்தியானத்துக்குள்ளே எப்படியோ ஒரு அப்டேட் வரலாம். அப்படி வந்ததுன்னா மார்க்கெட் பயங்கரமாக ரேலி ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு காலையில் பிரசிடென்ட் ட்ரம்ப் அங்கே ப்ரெஸ்ஸு கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கஷன் ரொம்ப ப்ராக்ரெசிவாக போயிட்டுருக்கு. அண்ட் எதுவாக இருந்தாலும் இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ளார அப்டேட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில் அமெரிக்காவில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அதாவது நம்ம டைமிங்க்கு. அண்ட் இன்னமும் கூட இந்த டீல் முடியறதுக்கு என்னை பொறுத்தவரை 50-50 சான்சஸ் தான். ரெண்டு பக்கத்தில் எப்படி வேணாலும் போகலாம். காரணம் இன்னைக்கு ஈவினிங்காக வந்து ஈரான் இன்னொரு வேலையை செஞ்சுருக்காங்க. என்னென்னா, ஈரானோட பிரசிடென்ட் பெசஸ்கியன் வந்து அங்கே ஹமாஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஹமாஸோட சீஃபுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் இந்த பாலஸ்தீன் இஷ்யூவில் எந்த முடிவு எடுத்தாலும் சரி எங்களோட ஆதரவு வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஒரு 2-3 நாள் முன்னாடி பார்த்தோம். 2-3 நாள் நான் திங்கக்கிழமை தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதாவது அமெரிக்கா அழகாக ஒரு திட்டத்தை போட்டு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸை வந்து ஆயுதங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு காயநகரத்தில் பண்ணியிருக்கிறது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நமக்கு கிளப்புது. அதனால தான் இது இன்னும் 50-50ன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் கத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, காசாவில் அமைதி வராமல் இருக்கிறது காரணமே இஸ்ரேல் தான், ஏதாவது ஒரு உரண்டை இழுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். இப்போ நான் 7 மணிக்கு பார்க்கும்போது லெபனான் மேலே IDF இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு இப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா நடக்க இருக்கக்கூடிய இந்த பீஸ் டீல் கூட நடக்காமல் போயிடும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நெத்தன்யாகு என்ன சொல்கிறாருன்னா, இந்த அமெரிக்கா சொன்ன காசா பிளானுக்கு வந்து நாங்கள் எதுவும் ஒத்துக்கலை, இஸ்ரேல் தரப்புலேருந்து நாங்கள் ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னமும் கூட நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் லாங் பொசிஷன் இருந்தீங்கன்னா புக் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய லாங் பொசிஷன்ஸில் பாதி புக் பண்ணிட்டேன். அண்ட் நான் இப்பயும் சொல்கிறேன், நிஃப்டி வந்து இதுக்கு மேலே டவுன் சைடு கம்மி தான். அண்ட் இந்த மாதிரி ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணாங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் விழுவும், மறுபடியும் ரெக்கவர் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம மறுபடியும் ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணிவிட்டேன், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்து உஷாராக பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச வரையும் இன்ட்ராடே பண்ணாதீங்க, இந்த க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெபிலிட்டி வர வரையும். அண்ட் நம்மளோட ஷிப்பிங் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று ரெட்சியில் கீழே ஸ்டேட் ஆஃப் பாபல் மந்தீபில் நம்மளோட கப்பல் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அந்த கப்பலோட பேர் வந்து MSV ஃபைசி நூரி ஒலிவியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் என்னென்னா 14 சீஃபேரர்ஸ் வந்து இந்த கப்பலை வேலை செஞ்சுருக்காங்க. அதில் 13 பேர் இந்தியர்கள். இந்த 14 பேருமே வந்து யமனோட கோஸ்ட் கார்டு வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. இவங்களை ரெஸ்கியூ பண்ணி அங்கே இருக்கக்கூடிய போர்ட் மோக்கால வந்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மறுபடியும் ஒரு அன்சர்டனிட்டி உண்டாக்குது. அதாவது கப்பலில் வேலை செய்கிறவங்க வந்து சிவிலியன்ஸ், அவங்களுக்கும் ஆர்மிக்கும் சம்மந்தமே கிடையாது. சண்டை போடுறவங்க துப்பாக்கி வச்சுருக்கவங்க கூட சண்டை போடணும். எதுவுமே இல்லாமல் சாதாரண சிவிலியன்ஸ் கிட்ட சண்டை போட்டால் அது என்ன நியாயம் தெரியல. அண்ட் இதுதான் வந்து இப்போதைக்கு ஈரான், அமெரிக்கா, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கலாட்டாவாக இருக்குது. மேக்ஸிமம் இதில் ஒரு நல்ல டிசிஷன் வந்துடும் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அது ஈரான் தோத்தாலும் சரி, அமெரிக்கா தோத்தாலும் சரி, பிரச்சனையை முடியுங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் நார்த் கொரியாவோட மிசைல் யூனிட் வந்து ரஷ்யன் உக்ரைன் போரில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதாவது ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு எதிராக. அண்ட் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, உக்ரைனியன் ட்ரோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30,000 ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து கொண்டு இருக்கும் உக்ரைனியன் ட்ரோன்ஸை பயன்படுத்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து ரஷ்யாவிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இப்போ சண்டே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நார்த் கொரியா வந்து சில கன்சர்ன்ஸை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஜப்பான் வந்து சில ஏவுகணை சோதனை வந்து பண்ணியிருக்காங்க, அது எங்களோட பாதுகாப்புக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சும்மா தான் இருங்களேண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் நேற்று தான் நினைக்கிறேன், ஜப்பான் என்ன சொன்னாங்கன்னா, நார்த் கொரியா, சைனா, ரஷ்யா இவங்க 3 பேர் சேர்றது வந்து இந்த ரீஜனல் பீஸுக்கு வந்து பாதிப்பு உண்டாகும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி இவங்க நார்த் கொரியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க இந்த மாதிரி மிசைல் டெஸ்ட் பண்ணுறது எங்களோட பாதுகாப்புக்கு ஆபத்துன்றாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம், அதை பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பங்கு சந்தையை, பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய செய்திகள். அண்ட் நம்மளோட 2வது செக்மெண்ட் இந்தியா மேக்ரோ எக்கனாமிக் நியூஸ்க்கு வந்தோம்னா, இன்றைக்கி RBIயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கோட அவுட்கம் வந்தது காலையில் 10 மணிக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது ஒரு நான் ஈவெண்ட் தான். காரணம் வந்து US ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றலை, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஏற்றலை, பேங்க் ஆஃப் ஜப்பானும் ஏற்றலை. ஸோ நம்ம ஆளுங்களும் ஏற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் இருந்தது. ரெப்போ ரேட்டை வந்து 5.25 வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து குறைச்சிருக்காங்க, GDP டார்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான். இதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து 5.1% அளவுக்கு இந்த நிதியாண்டில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ அதை வந்து 5க்கு குறைச்சிருக்காங்க.
அதே மாதிரி ஜிடிபி டார்கெட் வந்து 6.6 தான் growth இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ 6.7 இருக்கும் இந்த நிதியாண்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இது ரெண்டுமே பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோர் சிபி இன்ஃப்ளேஷன், அதாவது ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ரொம்ப அத்தியாவசியமான பொருட்களோட இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தோம்னா இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரும் மாதங்களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் குரூட் ஆயிலோட விலை குறையிறதும் மான்சூன் ஓரளவுக்கு வந்து அந்த டிஃபிசிட் குறைஞ்சிட்டே வரதுமே ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இல்லாமல் இருந்தாலே நம்மளோட இன்ஃப்ளேஷன் பெரிய அளவுக்கு அதிகமாகாமல் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஆர்பிஐ கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஜியோபொலிட்டிக்கல் ஷாக்ஸ், டென்ஷன், அன்சர்டனிட்டி எல்லாமே நம்ம ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்கோம்னா காரணம் நம்மளோட இந்தியன் மேக்ரோ எக்கனாமி கொஞ்சம் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இன்னைக்கு ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் வந்து முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அண்ட் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 87,000 பெட்ரோல் பங்க்ஸை வந்து ரீட்டைல் அவுட்லெட்ஸை வந்து சோதனை பண்ணுறாங்க. சோஃபார் வந்து 2 கண்டாமினேஷன் கேஸ் தான் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் வந்து கவலை அடைகிறதுக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்றே வந்து SIAM, சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸோட ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துருந்தோம். மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, குளோரைட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து இந்த ரீட்டைல் ஃபியூல் அவுட்லெட்ஸை வந்து கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டாக இதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் சென்ட்ரல் மினிஸ்டர் ஜோதிராதித்யா சிந்தியா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 10 ஆண்டுகளில் 5 கோடி மொபைல்ஸை வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 33 கோடி மொபைல்ஸ் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். இந்தியா வந்து ஒரு டெலிகாம் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறப்போகுது, டெலிகாம் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஹப்பாக வந்து மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இது டிக்ஸான் டெக்னாலஜி, சைர்மா SGS, கெய்னிஸ் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இன்னும் சில நாட்களில் வந்து CG பவர் மாதிரியான செமிகண்டக்டர் சிப்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸும் வந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு இது பாசிட்டிவாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்தியா பிரிட்டனுடனான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் காரணமாக கிட்டத்தட்ட $1 பில்லியன் மதிப்புள்ள டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளால் 0 டேரிஃபில் வந்து ஏற்றுமதி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு முன்னாடி 12% டேரிஃப் கட்டிட்டு இருந்தவங்க இப்போ 0 டேரிஃபில் ஏற்றுமதி பண்ண முடியும். இது டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸான KPR மில்ஸ், அதுக்கப்புறம் SP அப்பரல்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டைரக்டிவ்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. என்னென்னா, நோ இன்சூரன்ஸ் நோ ஃபியூல் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் வந்து ரினியூவல் பண்ணணும். அதாவது நீங்கள் வண்டியில் போகிறவங்க இல்லாமல் 3வது மனுஷனுக்கு ஏதாவது ஆனாலும் அவங்களுக்கான கிளைமை வந்து நம்ம கொடுக்கணும், இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கணும். அந்த இன்சூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெட்ரோல் போட முடியும், அப்படின்னா போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 வீலருக்கு 4 வருஷம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஆகும். அண்ட் 2 வீலர்ஸ்க்கு வந்து 6 வருஷமாக இது இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. 2 வீலர்ஸ்க்கு வந்து இப்போ 5 வருஷமாக இருக்குது, இது 1 வருஷம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம் தான். ஏன்னா நான் வண்டி வாங்கும்போது இது 5 வருஷமாக 4 வருஷமாக இருந்தது. 4 வருஷத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரினியூவல் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு முறை பண்ணும்போது வண்டி கம்பெனிக்காரங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க, எல்லாமே அப்படியே பேக்கேஜாக வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கணும் வருஷம் அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு நம்ம மறுபடியும் பண்ணிக்கணும். இப்போ இது 6 வருஷமாக மாற்ற போகிறாங்க. இது 2 வீலர் வச்சுருக்கவங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இன்னொன்று, பெட்ரோல் பங்க்கில் ஒவ்வொரு முறையும் இதை கேட்பாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் தான். ஆனால் போலீஸ் பிடிச்சா காட்டிதாகணும் இன்சூரன்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி இந்தியாவோட PMI டேட்டா, சர்வீசஸ்க்கான PMI டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. இது மேனுஃபேக்சரிங் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. அதாவது 53.1 இருந்தது, இப்போ 53.3 இருக்குது போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல PMI டேட்டா தான் பார்க்கப்படுது. அதாவது சர்வீசஸ் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இன்றைக்கி நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லோக்சபாவில் பேங்கிங் லாவில் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த சட்டங்களை வந்து, அதாவது சில சட்டங்கள் வந்து அவுட் ஆஃப் டேட் ஆகிட்டு இருக்கும், அதை வந்து இன்றைக்கி தான் வந்து மாற்றிருக்காங்க. அதாவது இதுக்கு மேலே கோர்ட்டில் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணும்போது டிஜிட்டல் பேங்கிங் ரெக்கார்ட்ஸை சப்மிட் பண்ணால் கூட அது ஏற்றுக்கிறதுக்கு இந்த சட்டத்தில் வந்து வழிவகை பண்ணியிருக்காங்க. அப்போ இது வரையும் வந்து இது இல்லை போல் இருக்குது. ஸோ இதை வந்து இன்றைக்கி மாற்றிருக்காங்க. இது வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயமா இருக்குது. யாராவது UPSC இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏதாவது எக்ஸாம் நோட் பண்ணுறீங்கன்னா பார்த்துக்கோங்க, இது கேள்வியாக கேட்கறதோட வாய்ப்பு இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் த பேங்கர்ஸ் புக் எவிடன்ஸ் ஆக்ட் 1891 இருந்த பிரிட்டிஷ் லாவை வந்து இப்போ 2026 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மாற்றிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி இந்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள். இதில் சில கம்பெனிஸ் கண்டிப்பாக லாப முடியும், அதாவது செல்ஃபோன் கம்பெனிஸ், டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் மாதிரியான கம்பெனிஸ். அண்ட் அடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கூட. அண்ட் அடுத்து 3வது செக்மெண்ட் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷனோட பஞ்சாயத்து வந்து இன்றைக்கும் நடந்துகிட்டே தான் இருந்தது. இன்றைக்கி வந்து க்ளோசிங்கில் மிகப்பெரிய அளவுக்கு கேப் இல்லை, அந்த 3:15க்கும் 3:30 மணிக்கும் கேப் இல்லை. ஆனால் ஆப்ஷன் ப்ரைஸஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கிரியேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். அதாவது காலையில் IB வந்து RBIயோட ஈவெண்ட்னும் போது 12-12:15 பக்கத்தில் இருந்தது. இது நேரம் ஆக ஆக 13க்கு போயிடுச்சு.
அதாவது இயல்பாக வந்து ப்ரீமியம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 100 ரூபாயில் ஆரம்பிக்குதுன்னா அது குறைஞ்சி 80 ரூபாய்க்கு வரணும். ஆனால் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னா 100 ரூபாய்க்கு ஆரம்பிச்சது 140 ரூபாய்க்கு போயிருக்கு முடியும் போது. ஸோ இதுக்கு காரணம் ஈவினிங்காக இருக்கக்கூடிய ஒரு அன்சர்டைனான ஒரு சுச்சுவேஷன் தான். அண்ட் இப்போதைக்கு வந்து இதை யாரும் மாற்றுற மாதிரி ஐடியா இல்லை. செபி வந்து அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நாங்கள் வந்து டிஸ்கஷனில் இருக்குமே தவிர்த்து இந்த சிஏஎஸ் சிஸ்டத்தை வந்து ரோல் பேக் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்பிஐயோட செபி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்ஸ் இந்த மார்க்கெட்டில் லிக்விடிட்டி அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரோக்கர்ஸ் மற்ற மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் இந்த ஈவினிங் இந்த 3:15 3:30 மணி வரையும் நடக்கக்கூடிய இந்த க்ளோசிங் ஆப்ஷன் செஷனில் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனை கொண்டு வாங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏன்டா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி தான் இருக்குது இவங்க சொல்கிறது. அதாவது உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கம்பெனியை வாங்கணுன்னா 1000 ரூபா இருக்குன்னு வச்சுப்போங்க. அந்த ஷேர் 1000 ரூபாய்க்கு நான் மார்க்கெட் ஆர்டரே போடலாம், அப்படியே எந்த வேலை இருந்தாலும் வாங்குன்னு சொல்லிட்டு போடலாம். இல்லையா நான் வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும், 950 ரூபா லிமிட் ஆர்டர் போட்டுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் எதுக்கு வந்து ஆக்ஷன் முறையில் நான் போகணும்? ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ரீட்டைலுக்கு யூஸ் ஆகாத ஒரு விஷயம் தான். ஆனால் மேனிப்புலேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம், ஸ்வீட்டான விஷயம். பத்தாததுக்கு நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு எப்படி ஆட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த க்ளோசிங்கில் ஒரு ஸ்டெபிலிட்டி வர வரையும் எல்லாருமே இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்து கொஞ்சம் வெளியே வந்துருங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோட வால்யூம் குறையும் போது எக்ஸ்சேஞ்சு புரோக்கர்ஸ் எல்லாருமே வந்து அந்த பெயினை வந்து உணர்வாங்க. அவங்களே வந்து செபிக்கிட்ட போய் பேசட்டும், வேணாங்க இது செட் ஆகாதுங்கன்னு சொல்லிட்டு பேசட்டும். நம்ம வந்து இதை புறக்கணிக்கிறது மட்டும்தான் சரியான விஷயமா இருக்கும். அண்ட் இன்றைக்கி பார்த்தோம்னா நிஃப்டிக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு கேப் இல்லை. முதல் நாள் திங்கக்கிழமை இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் க்ளோஸ் ஆச்சு. அண்ட் ரெண்டாவது நாள் நேற்று வந்து கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் க்ளோஸ் ஆச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து 54 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. கேப் அப் ஓப்பனிங் தான் நம்ம பேசியிருப்போம், இப்போ கேப் அப் க்ளோஸ்ன்னு பேச வச்சுட்டாங்க. ஸோ போக போக வந்து இந்த கேப்பை வந்து குறைச்சிட்டே போகிறாங்க. அண்ட் எனக்கு இது என்ன தோணுதுன்னா, பெரிய இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் அதாவது டிஐஎஸ் தான் வந்து லாஸ்ட் ஹவரில் அந்த 3:15 மணிக்கு என்ன ப்ரைஸ் முடிஞ்சதோ அந்த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக வந்து ஆர்டர் போட்டிருக்கணும். ரொம்ப சிம்பிள். நிஃப்டியில் முதல் 10 கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 75 to 80% வெயிட்டேஜ் வந்துடும். அந்த முதல் 10 கம்பெனியில் கரெக்டாக வால்யூம் அதிகமாக ஒரு ஆர்டரை வந்து கிட்ட போட்டுட்டாங்கன்னா அந்த அளவுக்கு தான் வந்து க்ளோஸ் ஆகும். இப்படி எத்தனை நாளைக்கு வந்து டிஐஎஸ்ஸால் மேனேஜ் பண்ண முடியுன்றது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், ரீட்டைலர்ஸ்க்கு அந்த க்ளோசிங் ஆப்ஷனில் போய் ஷேர்ஸை வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கதை தான். ஸோ ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தலைவலியாக தான் இருக்க போது. பெட்டர் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு மாதம் 2 மாதம் ஆகட்டும். இது எல்லாமே ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி வந்து ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வந்து நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அதாவது காலையில் 100 பாயிண்ட்ஸில் ஆரம்பிச்சதுன்னா ஈவினிங் வந்து 90 பாயிண்ட்டோ 80 பாயிண்ட்டோ குறைஞ்சிருக்கணும். அதுதான் நார்மலான ஆப்ஷன்ஸோட நேச்சர். அந்த நார்மலான நேச்சரே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. தீட்டா டிக்கன்றதே ஒன்று இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ யாரும் இதுக்கு மேலே பண்ணாதீங்க, அதுதான் என்னோட ஒரு விஷயம். அண்ட் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். மறுபடியும் பழைய காலத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்ட் இன்றைக்கி காலையில் நம்மளோட நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துடும். நிஃப்டி வந்து இன்றைக்கி காலையில் 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. இத்தனைக்கும் வந்து நேற்று 3:15 க்ளோசிங்கோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன். நேற்று 3:15 3:30 மணிக்கு 150 பாயிண்ட் கேப் அப், அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. காரணம் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸில் சில பாசிட்டிவான டெவலப்மெண்ட் வந்ததுனால தான். ஆனால் இருந்தாலும் கூட இன்ட்ராடேயில் வந்து அது சஸ்டெயின் பண்ண முடியல. அந்த ரேலியை அழகான ஒரு செல் ஆஃப் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ கண்டினியூஸ் டே வந்து விழுந்துட்டு இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 24,500 வந்து சப்போர்ட் எடுத்தது. அண்ட் அங்கேருந்து மறுபடியும் ஒரு ரிவர்சல் லாஸ்ட் ஹவரில் 70 பாயிண்ட் அளவுக்கு ஒரு ரிகவரி இருந்தது. 3:15க்கு 24,570 முடிஞ்சது. அண்ட் 3:15லேருந்து 3:30க்கு வந்து இந்த சிஏஎஸ் க்ளோசிங்கில் இன்னொரு 54 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன். அண்ட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 1,972 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1,394 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த சிஏஎஸ் க்ளோசிங் இருக்கிறதுனால நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஃபால்ஸான சிக்னல் கொடுக்கலாம். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் வந்து நம்பாதீங்க. நீங்கள் மேனுவலாக ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ இல்லை பிரேக் அவுட்டோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று மேனுவலாக பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஈவன் ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் கூட உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இப்போ ஆல்ட்ரா இருக்கிறதுனால நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரியான இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் இண்டிகேட்டர் எதனோட சப்போர்ட்டுமே இல்லை. நீங்கள் கண்ணை கட்டிட்டு ஒரு சண்டைக்கு போடுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே வந்து செக்டார் வைஸாக நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா செக்டார் வைஸில் இருக்கக்கூடிய எல்லா க்ளோசிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரா இருக்குது. 3:15க்கு ஒரு க்ளோசிங், 3:30 மணிக்கு ஒரு க்ளோசிங், ஒவ்வொன்றையும் வந்து நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ இதனால் இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி வர வரையும் அப்படி இருந்த சிஏஎஸ் சிஸ்டத்தை மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அதோடைய
நம்ம செக்டார் வைஸ் க்ளோசிங் பற்றி பேசலாம், இல்லைனா செக்டார் பற்றின நியூஸ் மட்டும் நம்ம பேசுவோம். இன்றைக்கி ஆட்டோ செக்டார் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது, மற்ற எல்லா செக்டாருமே ஓரளவுக்கு மைல்டு ரெட்டாக தான் முடிஞ்சது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ்க்கு வந்தோம்னா $4195 வந்து முடிஞ்சிருக்கு. 3% அளவுக்கு இன்றைக்கி ஒரே நாள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் க்ரூட் ஆயிலோட விலை விழுந்ததுனால தான். க்ரூட் ஆயிலோட விலை விழுந்ததுனால டாலரோட தேவை வந்து கம்மியாகுது. டாலரின் தேவை கம்மியாகிறதுனால தங்கத்தினோட விலை வந்து அதிகமாகுது. ரொம்ப சிம்பிள். அண்ட் 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு வந்து $14,710 இருக்குது. 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு வந்து $13,485 இருக்குது. ஸோ நான் இது சொன்னது தான், கோல்டு ப்ரைஸஸ்ன்றது $4,000 கீழே போனால் அதுக்கான டவுன் சைடு வந்து ரொம்ப கம்மி. இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நியர் டேர்ம் ஏதாவது ஒரு செல் ஆஃப் வந்து மறுபடியும் $4,000 $4,020 பக்கத்தில் வந்துச்சுன்னா அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் இப்போ வந்து மறுபடியும் வந்து பேனிக்கில் போய் பேனிக் பையிங் பண்ணாதீங்க. நாளைக்கே வந்து நான் மறுபடியும் சண்டை போடுறேன்னு ஈரான் சொல்லிட்டான்னா மறுபடியும் வந்து ஒரு $100 விழலாம். ஸோ அப்போ போய் வாங்கிக்கலாம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க. சில்வரோட ப்ரைஸஸ் ஒரு கிலோக்கு வந்து $2,27,000 வந்திருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் $80 இருக்குது. இன்டர்நெட்டில் 79 வரைக்கும் போயிருந்தது. இன்றைக்கி நம்மளோட USD ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் $95 வந்து உடச்சிருந்தது, அப்ரிஷியேட் ஆயிருந்தது. ஆனால் எண்ட் ஆஃப் தி டேல 25 பைசா டிப்ரிஷியேட் ஆகி 95.12 வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் FID டேட்டா வந்து பார்த்தோம்னா FIS வந்து $943 கோடி விற்றுருக்காங்க. DIS வந்து $2,883 கோடி வாங்கியிருக்காங்க. FIS அவங்களோட ஷார்ட் பொசிஷனை 87% குறைச்சிருக்காங்க. 90% லிமிட் பண்ணவங்க கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் ட்ரேடர்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம், ஏஞ்சல் ஒன்னோட பிஸ்னஸ் டேட்டா வந்திருக்கு ஜூலை மாதத்துக்கானது. இதில் என்னென்னா கிளைண்ட் பேஸ் வந்து கிட்டத்தட்ட 3,90,00,000 பேர் அளவுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஏர்னர் பேசிஸில் வந்து 18% அதிகம். இது சூப்பர், ஏஞ்சல் ஒனுக்கு நல்லது, வாழ்த்துக்கள். ஆனால் ஏஞ்சல் ஒன்ல இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி கிட்டத்தட்ட $7,081 கோடி அளவுக்கு லோனை வாங்கி ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருக்கலாம், இல்லை பெரிய ட்ரேடர்ஸாக இருக்கலாம். இது வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் 39% அதிகமாக இருக்குது ஜூலை மாதத்தில் மட்டும். ஸோ இதை பண்ணாதீங்க, இது ரிஸ்க் அதிகம். மாட்டினீங்கன்னா உங்களோட பணமும் போயிடும், கேர்ஃபுல். இதுதான் இன்றைக்கி நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். அடுத்து 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்க்கு வந்தோம்னா, ரெட்டிங்டனுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆப்பிள் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து புதுசாக ஒரு ஐஃபோன் வந்து விட போகிறாங்க. ஸோ இதன் காரணமாக ஐஃபோனோட சேல்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஐஃபோனில் வந்து பார்த்தோம்னா எப்போல்லாம் ஒரு புது மாடல் ரிலீஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து அதை வாங்கினாதான் உயிர் பிழைக்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் வாங்குவாங்க, போட்டி போட்டுட்டு வாங்குவாங்க. அதை போன வருஷமும் கூட நம்ம பார்த்தோம். ஸோ ரெட்டிங்டனோட சேல்ஸ், ப்ராஃபிட், மார்ஜின் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Q2ல Q3ல தான் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும் மேக்ஸிமம், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில். அண்ட் கிறிசிலோட டிவிடெண்ட் வந்து இன்றைக்கி வந்து பேங்க்கில் வந்திருக்கும். கிறிசிலோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஷேருக்கு $10 அளவுக்கு. அண்ட் ஆப்டிமஸ் இன்ஃப்ரா, OPTIEMUS, ஆப்டிமஸ் இன்ஃப்ரா, இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்தோம்னா இவங்களும் ரெட்டிங்டன் மாதிரி தான். ஆனால் இவங்க வந்து சாம்சங்கு அதே மாதிரி நோக்கியா ஃபோனோட டீலர். இவங்க லாஸ்ட் 25 வருஷமாக இவங்க தான் டீலராக இருக்காங்க. ஸோ நல்ல கம்பெனி தான். ஆனால் என்ன மேட்டர்னா ஹைலி ஓவர் வேல்யூட், $5,000 கோடி மதிப்புள்ள கம்பெனி தான். வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. எப்போ சான்ஸ் கிடைக்குதோ, அதாவது நல்லா அடிக்கட்டும், நல்லா பயங்கரமாக ஷேர் ப்ரைஸ் பயங்கர சீப்பாக இருக்கட்டும், இதுக்கு மேலே இது விழுந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு கிடைக்கும்போது நீங்கள் வாங்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இவங்களோட Q1 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் நல்லா இருக்குது, 50% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14லேருந்து 21 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் 103% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் EBITDA 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஒரு ப்ரெஷர் பார்க்க முடியுது, 6லேருந்து 3% மார்ஜின் குறைஞ்சிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், ஹைலி ஓவர் வேல்யூட். ROE, ROC, டிவிடெண்ட் இன்கம் சுத்தமாக இல்லை. ROE, ROC லோயாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் போடுங்க, சான்ஸ் கிடைக்கும், அப்போ பார்த்துக்கலாம். அண்ட் HFCLக்கு வந்து அவங்களோட போர்டு வந்து கிட்டத்தட்ட $400 கோடி மதிப்புள்ள கேபெக்ஸுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் அப்புறம் கேபிள் கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ண போதாக சொல்லியிருக்காங்க. இது HFCLக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ், இவங்களோட Q1 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 4% ஏறி இருக்குது. ஆனால் அசட் குவாலிட்டி, ப்ராஃபிட் ரெண்டுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தான். அசட் குவாலிட்டி வந்து கிராஸ் NPA 1.06லேருந்து 0.95, கிட்டத்தட்ட 11 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். அண்ட் தீபக் நைட்ரேட், இவங்களோட கெமிக்கல் கம்பெனி, இவங்களோட ரிசல்ட் சூப்பராக இருக்குது. அதாவது ப்ராஃபிட் வந்து அப்படியே டபுள் இல்லை ட்ரிபிளாக இருக்குது. 112 கோடி லாபம் பண்ணவங்க இப்போ $345 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 28% தான் இருக்குது. ஆனால் மார்ஜின் வந்து 10லேருந்து 21% ஏறினதுனால ப்ராஃபிட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து இந்துஸ்தான் ஃபுட்ஸ், இவங்க என்னென்னா கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க. அதாவது FMCG ப்ராடக்ட்டை கான்ட்ராக்டில் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க. அதாவது எல்லா பெரிய கம்பெனிஸும் உங்களுக்கு வந்து கஸ்டமராக இருக்காங்க. டாடா கன்சியூமர், ITC, விப்ரோ கன்சியூமர், கோத்ரேஜ் கன்சியூமர், ஜைடஸ் வெல்னஸ் எல்லாம் இவங்க குளுக்கோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களது தான். குளுக்காண்டி அதெல்லாம் அவங்களோட பிராண்டு தான்.
ஸோ இவங்க எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் வேலையை இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் வெறும் 7000 கோடி தான். ஆனால் இதுவும் ஹைலி ஓவர் வேல்யூட். சும்மா வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களோட ROE நல்லாயிருக்கு, ROC நல்லாயிருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் கம்மி தான், டிவிடெண்ட் சுத்தமாக கொடுக்குறதில்ல, ஷேர் பயங்கரமாக அடிக்கும்போது நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 32லேருந்து 43 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஷேரை வந்து ஒரு செய்தியை பார்த்தோன்னே வாங்குறதுல லாபம் கிடைக்காது. அந்த ஷேர் கூட நம்ம பழகணும். ஒரு ஷேருன்றது ஒரு உயிரில்ல ஒரு விஷயம் மாதிரி தான். அது கூட பழகும்போது அது ஒரு செய்திக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். எனக்கு அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து கை கொடுத்துருக்கு. கேஸ்ட்ரால் இந்தியா, வேதாந்தா, PTC, கிறிசில், கேம்ப்ஸ், CDSL, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ். வேதாந்தாலாம் நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? டிவிடெண்ட்டும் கொடுப்பாங்க, மார்ஜின் யூஸ் பண்ணி ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவேன். ஸோ ஒரு ஷேரோட பழகணும், டெய்லி அந்த ஷேரை பார்க்கணும், செய்திகளை படிக்கணும், அப்போ தான் அதில் லாபம் சம்பாதிக்கணும். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கொஞ்ச நாள் பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஷேர் ஹோல்டர் ஆக்கிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்களோட Q1 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 32லேருந்து 43 கோடியாக இன்க்ரீஸ் இருக்குது இயர் ஆன் இயர் பேசிஸில் 33%. அண்ட் ரெவன்யூ வந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து சேம் 8%ல் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஓரளவுக்கு நல்ல கம்பெனி, நல்ல ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து சுதீப் ஃபார்மா, இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 10% அளவுக்கு ஏறி இருக்கு. காரணம் இவங்களோட Q1 நம்பர்ஸ். இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னா, மினரல் பேஸ்டு ஃபார்மா இன்கிரீடியன்ஸை வந்து சப்ளை பண்ணக்கூடியவங்க. உதாரணத்துக்கு கால்சியம், அயன், மெக்னீஷியம், ஜிங்க், பொட்டாசியம், சோடியம், இந்த மல்டிவிட்டமின் டேப்லெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மினரல்ஸை சப்ளை பண்ணக்கூடியவங்க. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 35%ல மார்ஜின் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்து இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வந்து நமக்கு கிளாரிட்டி கிடைக்காத வரைக்கும் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான் நம்மளோட ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்க போது மார்க்கெட்டில். ஸோ அதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும். அண்ட் அடுத்து ஆஸ்க் ஆட்டோமோட்டிவ், இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வண்டிங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டத்தை வந்து உருவாக்கி கொடுக்குறது தான் இவங்களோட வியாபாரம். அதாவது பிரேக் ஷூ மாதிரியான விஷயங்கள் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இவங்களோட கிளைண்ட்டாக இருக்காங்க. அதாவது TVS, ஹோண்டா, யமஹா, பஜாஜ், ராயல் என்ஃபீல்டு எல்லாருமே இவங்களோட கிளைண்ட்டாக இருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து 66 கோடியிலேருந்து 85 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 29%. ரெவன்யூ 52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 12%ல் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். அதனால தான் ஷேர் ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாண்டி ஆக்சைடு அண்ட் கெமிக்கல், இவங்களோட ரிசல்ட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ப்ராஃபிட் வந்து 32%, 275, அதாவது 27 கோடி 55 லட்சத்துலேருந்து 36 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ 56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 1% விழுந்திருக்கு. 7லேருந்து 6% விழுந்திருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் BSE லிமிடெட், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அவங்களோட Q1 நம்பர்ஸை நேற்று விட்டுருக்காங்க. அண்ட் ரிசல்ட் நல்லாயிருக்கு. ஆனால் மேட் என்னென்னா எனக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கு. நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, இந்த க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் வந்துருக்குல்ல, அதன் காரணமாக வந்து கண்டிப்பாக ட்ரேடிங் வால்யூம் வந்து விழும். நான் வந்து இந்த கம்பெனியில் வந்து பேரிஷா மாதிரி இருக்கேன். அன்லெஸ் ஆர் அன்டில் அந்த CIS வந்து ரோல் பேக் பண்ணுறோன்னு சொன்னாங்கனாலோ, இல்லைனா ஆப்ஷன்ஸோட கான்ட்ராக்ட் வந்து 3.25 நாங்கள் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, மறுபடியும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து வால்யூமில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், ட்ரேடிங் வால்யூமில். அதன் காரணமாக வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து வரும் குவார்ட்டர்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் NSEயோட IPO வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இவங்களோட ட்ரேடிங் வால்யூம் வந்து இப்போதைக்கு நல்லா இருக்குது. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து 539 கோடியிலேருந்து 874 கோடி, அதாவது 66% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் 63%, மார்ஜின் வந்து 77%ல் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இவங்களோட ட்ரேடிங் வால்யூம் விழும்போது மார்ஜினும் கம்மியாகும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் சொல்கிறேன். நான் இப்போதைக்கு இந்த கம்பெனியில் வந்து பேரிஷாக இருக்கேன். அடுத்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், இவங்களோட ரிசல்ட் வந்து ஒரு நியூட்ரல் ரிசல்ட் தான், ஃப்ளாட் ரிசல்ட் தான். அதாவது 146 கோடி பண்ணவங்க போன வருஷம் லாபம், இந்த வருஷம் 143 கோடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 4%. அண்ட் மார்ஜினில் ஒரு ப்ரெஷர் பார்க்க முடியுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பவர் ட்ரேடிங் கார்பரேஷன், இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 8% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் வந்து ரிசல்ட் வந்து ஒரு மீடியமான ஒரு ரிசல்ட் தான். நேற்று நைட்டு வந்து ஒரு 8-8:30 மணிக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட டிவிடெண்ட் வந்து பார்த்தோம்னா 23 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று க்ளோசிங்கோட கம்பேர் பண்ணும்போது இது 12% அளவுக்கு டிவிடெண்ட் ஈல்டு. எனக்கு வந்து இந்த கம்பெனியில் ஹோல்டிங் இருக்குது. இது ஒரு டிஸ்க்ளோஷர். இவங்களோட ப்ராஃபிட் வந்து 50% விழுந்திருக்கு. 195 கோடியிலேருந்து 98 கோடி, அப்படியே சரிபாதியாக விழுந்திருக்கு. அண்ட் ரெவன்யூ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஒரு பெரிய டிப், 7%லேருந்து 3% விழுந்திருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து டிம்கன் இந்தியா, இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்பேர்ஸ் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய கம்பெனி. அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் ஸ்பேர்ஸ் தேவைப்படும், அதை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஓரளவுக்கு நல்ல பிஸ்னஸ் தான்.
இவங்களோட ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எபிட்டா வந்து 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜின் வந்து 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 18% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இருந்தாலும் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் விழுந்திருக்கு. அதே தான் இந்த சிஏஎஸ் அங்கே கொண்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஈக்விட்டி மார்க்கெட்டில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இன்னொன்று எம்சிஎக்ஸில் நைட்டு 11 மணி வரைக்கும் பண்ணுறாங்க, ஆனால் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கு. என்ன மேட்டர்னா க்ரூட் ஆயிலோட வேலை விழுந்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் கோல்டு ப்ரைஸஸ் இவங்களை காப்பாற்றும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ராஃபிட் வந்து 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 200 கோடி பண்ணவங்க இப்போ 413 கோடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ 88% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 10%, 64லேருந்து 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட எஃப்என்டோ ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர் வந்து 238% இயர் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு எஃப்என்டோ கான்ட்ராக்டோட டர்ன் ஓவர் வந்து 10,50,000 கோடி அளவுக்கு டர்ன் ஓவர் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க எம்சிஎக்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா இப்போ என்எஸ்சி வந்து இப்போ என்சிடிஎக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த எம்சிஎக்ஸுக்கு காம்படிஷனை. அண்ட் அடுத்து ஓஎன்ஜிசி இவங்களோட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 112% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8,000லேருந்து 17,000 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்ஸ் க்ரூட் ஆயிலோட விழுந்தா இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் விழும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ஹெச்பிசி இவங்களோட Q1 நம்பர்ஸ் ப்ராஃபிட் 3% இருக்குது, ரெவன்யூ வந்து 18% இருக்குது, எபிட்டா வந்து 31% இருக்குது. அண்ட் ரெவன்யூ அதிகமாக இருக்குது, எபிட்டா அதிகமாக இருக்குது, நெட் ப்ராஃபிட் மட்டும் ஏன் கம்மியாக இருக்குன்னா இவங்களோட ஃபைனான்ஸ் காஸ்ட், அதாவது லோன் வாங்கியிருக்காங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் 606 கோடி ரூபாய் அளவு கட்டியிருக்காங்க. அதனோட இம்பாக்ட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து நமக்கு தெரிய முடியுது. ஸோ இது ஒரு நெகட்டிவான ரிசல்ட் தான். அண்ட் அடுத்து கேம்ப்ஸ் கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இவங்களோட கான்ஃபரன்ஸ் காலை கொடுத்துருக்காங்க. என்னன்னா வரும் நிதியாண்டில் வந்து ஓவரால் ரெவன்யூ வந்து 13% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எபிட்டா க்ரோத் வந்து 16% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல கைடன்ஸ் தான். அண்ட் நான் மியூச்சுவல் ஃபண்ட் ரெவன்யூ வந்து 20லேருந்து 23% அளவுக்கு க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரெவன்யூ வந்து 12% அளவுக்கு க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்ஜின் வந்து 1லேருந்து 1.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க வருஷம். அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் வந்து 30லேருந்து 31% அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் எம்ப்ளாயி காஸ்ட் வந்து வருஷம் 5% தான் இன்க்ரீஸ் ஆகும், 10%க்கு மேலே தாண்டறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு 10 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த வருஷம் வந்து 10 கோடியே 50 லட்சம் தான் சம்பளம் கொடுக்கறது அதிகமாகும் எம்ப்ளாயி காஸ்ட், அதை தாண்டி போகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல கைடன்ஸ் தான். அண்ட் அடுத்து ஓலா எலக்ட்ரிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா இவங்க பேட்டரி பிஸ்னஸ்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஃபண்ட் ரைசிங் எல்லாம் பண்ணாங்க. என்னன்னா இவங்க வந்து இப்போ பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை கட்டி கொடுக்கறதுக்கான முதல் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஆக்சிஸ் எனர்ஜி கூட. அண்ட் இதன் காரணம் வந்து 2032 கிட்டத்தட்ட 20 ஜிகாவாட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை ஆக்சிஸ் எனர்ஜிக்கு வந்து கட்டி கொடுக்க போகிறாங்க. இதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க ஓலா எலக்ட்ரிக்கோட ஷேர் ப்ரைஸஸ். அண்ட் பாரத் ஃபோர்ஜ் இவங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா இந்த கிளாஸ் 8 ட்ரக்கோட ஆர்டர்ஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் வந்து மந்த் ஆன் மந்த் பேசிஸில் 31% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இது இவங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம். இவங்க வந்து அந்த ட்ரக்குக்கு ஸ்பேர்ஸ் விற்கிறாங்க போல இருக்கு. அண்ட் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் இவங்களுக்கு வந்து டிஆர்டிஓ டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் அதுக்கப்புறம் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 213 கோடி ரூபா மதிப்பில் ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் பாரதி ஏர்டெலோட எக்ஸிக்யூட்டிவ் பர்சன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாயிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர்ஸ் வந்து வரும் நாட்களில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் இந்த டேட்டா யூசேஜோட அளவு வந்து அதிகமாக இருக்குது, 5G அடாப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதன் காரணமாக வந்து ஆர்பு வந்து அதிகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் ரீசார்ஜ் காஸ்ட்டாக வந்து அதிகப்படுத்த போகிறாங்க. அது எப்போது அதிகப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், கரெக்டாக 1 இயர் பேக் போட்டுக்கோங்க. இப்போ நான் ரிலையன்ஸ்க்கெல்லாம் போட்டிருக்கேன் 3599 ரூபா ஒரு வருஷத்துக்கு. ஸோ இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் அஷாய் இந்தியா கிளாஸ் இவங்களோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, Q1 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 3 மடங்கு இருக்குது, அதாவது 56 கோடியிலேருந்து 150 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் வந்து 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எபிட்டா வந்து 69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின் வந்து 23% மெயின்டைன் பண்ணுறாங்க, மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் வந்து இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால கிளாஸ் உற்பத்தி பண்ணும்போது கேஸ் தேவை, கேஸ் அந்த நெருப்பை உண்டாக்குறதுனால மெல்ட் பண்ணுறதுக்கு தேவை கேஸ். இந்த கேஸோட விலை ஏறும்போது இவங்களோட மார்ஜினில் ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் ஆரம்பிக்கும் போது மார்ச் மாதத்துலேயே பேசினது தான். ஸோ ஒன்ஸ் இந்த கேஸ் ப்ரைஸஸ் எல்லாம் குறைய இவங்களோட மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகுது. அது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து மேரிக்கோ அவங்களோட கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. Q2ஓட ரெவன்யூ வால்யூம் வந்து டபுள் டிஜிட்டில் க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க, மார்ஜின்ஸும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த குவார்ட்டர்லேயே மார்ஜின் வந்து ஃப்ளாட்டாக இருந்தது, இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். காரணம் வந்து இந்த கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, அதனோட விலை வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. ஈவன் தேங்காவோட விலையை வந்து குறைஞ்சிருந்தது Q1ல். ஸோ இதை வெயிட் பண்ணி பார்க்கணும்.
அண்ட் வேர்ல்ஃபுல் இவங்களோட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. வீக்கான ரிசல்ட். காரணம் வந்து மார்ஜின் ப்ரெஷர். சேல்ஸ் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 34% கம்மியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 29% கம்மியாக இருக்குது. காரணம் எபிட்டா மார்ஜின்லேயே வந்து 9லேருந்து 5% குறைஞ்சிருக்கு. காரணம் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் தான். ஸோ இது வந்து வேர்ல்ஃபுல்லோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் வரும் நாட்களில் மழை சீசன்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஏசி சேல்ஸும் கம்மியாகும். அண்ட் அடுத்து என்பிசிசிக்கு 800 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் கிடச்சிருக்கு. என்னென்னா ஒடிசா ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அத்தாரிட்டி கிட்ட வந்து 20 கோடி 82 லட்ச ரூபா மதிப்புள்ள ஆர்டரும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து 780 கோடி ரூபா 780 கோடியே 38 லட்ச ரூபா மதிப்புள்ள ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்பிசிசிக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். பெரும்பாலும் கவர்மெண்ட் ஆர்டரில் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து பர்ஜர் பெயிண்ட்ஸ் இவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்குது. அண்டு பெயிண்ட் கம்பெனி இருக்கக்கூடிய செக்டார்லேயே இவங்களுக்கு மட்டும் தான் மார்ஜின் ப்ரெஷரை நான் பார்க்கல. என்ன மேட்ருன்னா எபிட்டா மார்ஜின் வந்து 17லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க ஏரான பேசிஸில். அண்ட் சேல்ஸ் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நல்ல ரிசல்ட் தான். அண்ட் நியூலாண்ட் லெபார்ட்டரிஸ் இவங்க வந்து ஆக்டிவ் ஃபார்மா இன்க்ரீடியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 20,000 ரூபாய் நம்மளால் வாங்கவே முடியாது. ஆனால் நல்ல கம்பெனி. கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்து 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14 கோடியிலேருந்து 148 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட மோர் தேன் டபுள் 293 கோடியிலேருந்து 642 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டாவும் வந்து கிட்டத்தட்ட 8 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 35% மெயின்டைன் பண்ணுறாங்க. மார்ஜினில் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பேன்ஷன் 12% 35% வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். ஆனால் நம்மளால் வாங்கவே முடியாது. ஒரே கம்பெனியில் 20,000 ரூபாய் வந்து முடக்கணும். ஏதாவது எக்கத்தப்பாச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அது அங்கேயே கிடக்கும். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது க்ரூட் ஆயிலோட விலை $79 இருக்குது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் காமிக்குது. அதாவது ஒரு 18 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிக்குது. அண்ட் அமெரிக்காவில் டவ் ஜோன்ஸ் வந்து 1% அளவுக்கு பாசிட்டிவாகவும், நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. S&P 500 வந்து 0.4% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் வந்து 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது $4,195 இருந்தது. இப்போ $4,244 அளவுக்கு இருக்குது. ஸோ சூப்பர். அதாவது க்ரூட் ஆயில் விலையில் கோல்டு வந்து ரேலி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே தான் நான் ஏற்கனவே சொன்னது, கோல்டுக்கு வந்து டவுன் சைடு கம்மி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்து இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு வந்து பிரச்சனை இல்லைன்றதுனால கோல்டில் ஒரு ரேலி வந்து பார்க்க முடியுது. ஒரு ரிலீஃப் ரேலின்னே சொல்லலாம். மேபி ஈரானோட புண்ணியத்தில் மறுபடியும் சண்டை போடுறேன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் விழலாம், ஸ்டாக் மார்க்கெட் விழலாம். அப்போ வந்து வேல்யூ பையிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த சிஏ சிஸ்டத்தினால க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எப்போ ஸ்டெபிலிட்டி ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அது வரையும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி சீப்பாக இருக்கும்போது வாங்கிட்டு தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த ஈக்விட்டியில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுன்றது ஸ்னைப்பர் ரைஃபிளில் சுடுற மாதிரி. ஒரே ஒரு ரைஃபிள், ஒரே ஒரு குண்டு, அந்த குண்டை வந்து குறிப்பாத்து கரெக்டாக சுடணும். அதே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கிறது கிட்டத்தட்ட AK-47 சுடுற மாதிரி தடன்னு சுட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.